திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவின் 10ஆம் நாளையொட்டி சூரனை வதம் செய்யும் முத்தாரம்மனின் திரிசூலம் கோயிலிலிருந்து அபிஷேக மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பக்தர்களுக்காக என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கடந்த 10 நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்று அபிஷேக மண்டபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்களும் தீபாரணையும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில இன்று 10ஆம் திருநாளான இன்று அம்பாளுக்கு அபிஷேக மண்டபத்தில் தலை மஞ்சள் பல்வேறு திரவியங்கள் கொண்டு 16 வகையான அபிஷேகங்களானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த 10ஆம் நாளான இன்று மகிஷா சூரசம்காரமானது இன்று கடலில் நடைபெற இருக்கிறது. அதற்காக தற்பொழுது அபிஷேக மண்டபத்தில் உள்ள அம்மனுக்கு தற்போது சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த சூலாயுதமானது கோவில் உள்ளே இருந்து தற்பொழுது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. கொண்டு வரப்பட்டு அபிஷேக மண்டபத்தில் வீச்சிருக்கக்கூடிய அந்த அம்பாள் முன்பு அந்த சூலாயுதத்தை வைக்கப்பட்டு தற்பொழுது அந்த சூலாயுதத்திற்கு பால், மஞ்சள், விபூதி, தேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த 9 வகையான கும்ப கலசங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மேலும் 108 சங்கங்களுக்கும் பூஜைகள் செய்யப்பட்டு சங்காபிஷேகமானதும் நடைபெற்றது. தற்பொழுது இந்த சூலாயுதமானது பல்வேறு அபிஷேகங்களுக்கு செய்யப்பட்டதை தொடர்ந்து தீபாவளி முடிந்த பிறகு இந்த அபிஷேக மண்டபத்திலிருந்து மீண்டும் கோயிலுக்குள் கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த கொண்டு செல்லப்பட்ட பிறகு இன்று இரவு மகிஷா சூரசம்காரமானது நடைபெறுகிறது. அந்த சூர சம்காரத்தின் பொழுது இன்று இரவு 10 மணி மகிஷா சூரமர்த்தினி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி கோயில் வளாகத்தில் இருந்து கடற்கரைக்கு எழுந்தருள் இருக்கிறார். அங்கு எழுந்தருளி அங்கு சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த சூரசம்கார நிகழ்வானது இரவு 12 மணிக்கு நடைபெற இருக்கிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 15 லட்சத்துக்கு மேலான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பவானி.